உற்சாகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். வலைப்பதிவு எழுத்தாளர் ராஜா பெட்ரா கமருடின் மறைவு. பிரதமர் அன்வார் இரங்கல். ஹலால் சான்றிதழ் தொடர்பாக தெரேசாவின் கூற்று 3R விவகாரத்தை உட்படுத்தியது அல்ல. இயற்கை பேரழிவுகளை சமாளிக்க கோலாலம்பூருக்கு தெளிவான SOP தேவை. மக்கோத்தா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றி உறுதி செய்யப்படும். பெண் பிள்ளை சித்திரவதை. மாதுவுக்கும் அவரின் காதலனுக்கும் 2 ஆண்டுகள் சிறை. வலைப்பதிவு எழுத்தாளர் ராஜா பெட்ரா கமருடின் தனது 74வது வயதில் இங்கிலாந்தில் நேற்று இரவு திங்கட்கிழமை காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். செப்டம்பர் 9ஆம் தேதி இங்கிலாந்து நேரப்படி இரவு 11:26 மணிக்கு இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் அவர் காலமானார். RPK என அழைக்கப்படும் ராஜா பெட்ரா 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1950ஆம் ஆண்டில் பிறந்தார். இவர் மலேசியா டுடே என்ற இணையதளத்தை நடத்தி வருகின்றார். இது மலேசிய அரசியல் பற்றிய கருத்துக்கள், கட்டுரைகள் வெளியிடுகிறது. அவை அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகும். அவர் பல ஆண்டுகளாக மான்செஸ்டரில் வசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹலால் சான்றிதழ் கொண்டிருப்பது கட்டாயம் என்று சப்புத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக் முன்வைத்த முன்மொழிவானது 3R விவகாரத்தை உட்படுத்தியது அல்ல. அது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் தாம் புறக்கணிப்பதாக ஜாசிகாவின் தேசிய தலைவர் லிம் வான் எங் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினராக தெரேசா காக் தமது கருத்தினை முன்வைத்தார். அதில் எந்தவொரு தவறும் இல்லை என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களின் கருத்துகள் வழங்க இடம் அளிக்கப்பட வேண்டும். இதனால்தான் மக்களின் குரலாக அவர்கள் உள்ளதாக லிம் குறிப்பிட்டார். முன்னதாக ஹலால் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக போலீசிடம் வாக்குமூலம் அளிக்க புக்கெட் அமான் காவல்துறை தலைமையகத்திற்கு வந்த தெரேசா காக் சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் அளித்தார். அவருடன் அவரின் வழக்கறிஞர் உடன் இருந்தார். மேலும் தெரேசா காக்கிற்கு ஆதரவு வழங்குவதற்காக சுமார் 40 ஜாசிகா உறுப்பினர்கள் புக்கெட் அமான் முன் திரண்டனர். இயற்கை பேரழிவுகளை சமாளிக்க கோலாலம்பூர் மாநகருக்கு தெளிவான ஒரு செயல்பாட்டு தர விதிமுறை தேவைப்படுவதாக கோலாலம்பூர் மேயர் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷெரீப் கூறினார். கோலாலம்பூரில் நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவமானது அனைவருக்கும் ஒரு பாடமாகும். ஆக இயற்கை பேரழிவுகளை சமாளிக்க கோலாலம்பூர் மாநகர மன்றம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வெள்ளம், நிலச்சரிவு, நில அமிழ்வு போன்ற இயற்கை பேரழிவுகள் நிகழாமல் இருக்க அடிப்படை கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் என்றும் மைமுனா கூறினார். கோலாலம்பூரில் உள்ள நடைபாதை கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணிகளில் கோலாலம்பூர் மாநகர மன்றம் பணியாற்றி வருவதாகவும் மைமுன்னா கூறினார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றி உறுதி செய்யப்படும் என்று அம்னோ மகளிர் பிரிவின் தலைவி நுரைனி அஹ்மத் கூறினார். இந்த இடைத்தேர்தல் தங்கள் தரப்பு புறக்கணிப்பதாக வெளிவந்த தகவலை அவர் முற்றிலுமாக மறுத்தார். அம்னோ மகளிர் பிரிவின் நடவடிக்கை செயலாக்கங்கள் வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் தேசிய முன்னணியின் வெற்றியை தாங்கள் உறுதி செய்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக அம்னோ மகளிர் பிரிவு மக்கோத்தா இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்றும் அம்னோ மகளிர் அணிக்கு இருக்கை வழங்காமல் இளைஞர் அணிக்கு வழங்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதால் மகளிர் பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகின. கடந்த சனிக்கிழமை மக்கோத்தா இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேசிய முன்னணி வேட்பாளராக சையத் உசேன் சையத் அப்துல்லா அறிவிக்கப்பட்டார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. காதலனுடன் சேர்ந்து பெண் பிள்ளையை சித்திரவதை செய்த குற்றத்திற்காக மாதுவுக்கும் அவரின் காதலருக்கும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. நார் அர்ஜீசா அர்டி என்ற 32 வயது மாதுவும் முகமது அமீர் ரோஸ்டி என்ற 26 வயதுடைய ஆடவரும் தனித்தனியாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட்டது. தனது கணவரை விவாகரத்து செய்துவிட்டு அம்மாது 5 வயது பெண் பிள்ளையை தனது காதலனுடன் கூட்டாக இணைந்து உடலில் சுடுநீரை ஊற்றியது, அடித்து துன்புறுத்தியது உட்பட
மிக கொடூரமாக முறையில் சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை ஜலான் டெசிரான் மலாவத்தி எனும் பகுதியில் உள்ள வீட்டில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.